ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் கேர் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஹார்ட்லி வெல்கம். என்னுடைய நேம் வந்து ப்ரீத்தி. நான் வந்துட்டு குட்டி குட்டியான பியூட்டி டிப்ஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த சைடில் விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயற்கையான முறையில் கண்டிஷ்னர் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். கண்டிஷ்னர் அப்படிங்கிறது வந்து நம்ம முடிக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயங்க. ஆனால் அது வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணவே கூடாது, முடியில் மட்டும் அப்ளை பண்ணணும். முடியில் மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது ஹேர் ரொம்ப ட்ரை ஆக்கி ஹேர் ஃபாலாக ஏற்படுத்திடும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இயற்கையான கண்டிஷ்னருக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த மாதிரி பயமே இல்லைங்க. நீங்கள் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அந்த மாதிரி இயற்கையான கண்டிஷனர்ஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தயிரை நீங்கள் ஒரு ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல தயிரை உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு 30 to 45 minutes கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷனர் வந்து தேவைப்படாது. கேர்டு வந்து பார்த்திங்கன்னா முடியை நல்லா சாஃப்ட் ஆக்கி நல்ல ஒரு ஷைனிங்கான எஃபெக்டை வந்து கொடுக்கும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அது கூட கொஞ்சமாக லெமனை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லெமன் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறப்போ டேண்ட்ரஃபும் போயிடும், முடியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா முட்டையுடைய வெள்ளைக்கரு நீங்கள் பயன்படுத்தலாம். முட்டையுடைய வெள்ளைக்கருவை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு கண்டிஷனர் வந்து தேவைப்படாது. முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரே ஹேர், டேண்ட்ரஃப் பிரச்சனை எல்லாருமே சரியாயிடும். முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். மூணாவது ஒன் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் செம்பருத்தி பூவில் நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. ஸோ செம்பருத்தி பூவை நல்ல தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. அந்த கலரெல்லாம் வந்து போயிடும். இந்த ரெட் கலர் இருக்குது இல்லையா செம்பருத்தி பூ, அந்த கலரெல்லாம் போயிட்டு தண்ணியில் ஃபுல்லாக அந்த கலர் வந்து இறங்கிடும். தண்ணி வந்து நல்லா பிளாக்காக மாறிடும். அந்த மாதிரி தண்ணியை எடுத்து ஆற வச்சுருங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கடைசியாக அந்த செம்பருத்தி பூ காய வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை நீங்கள் ஹேர் ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் முடி நல்லா சாஃப்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், ஹேருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைஸ் வாட்டரை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். மறுபடியுமே கேட்குறாங்க ரைஸ் வாட்டர்னால் என்ன, எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ரைஸ் வாட்டர்னால் அப்போ ஒன்றுமே இல்லைங்க. அரிசியை ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் ரைஸ் வாட்டர். நம்ம வீட்டில் டெய்லியும் சமைக்கிறப்போ அரிசியை கழிஞ்சு கீழே அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணுவோம். அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த வாட்டரை கடைசியாக நீங்கள் ஊற்றி தலையை அலசிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் பிரச்சனையும் வந்து ஏற்படாது. இயற்கையான கண்டிஷனர் தான். ஸோ இதுக்குன்னு கண்டிஷனருக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடி இது. லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கில் அதிகப்படியான ஸ்டார்ச் வந்து இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கோட தண்ணியையும் நம்ம வந்து ஹேருக்காக பயன்படுத்தலாம். நம்ம பூரிக்கோ சப்பாத்திக்கோ இல்லை உருளைக்கிழங்கு மசால் செய்கிறப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கை குக்கரில் நல்லா வேக வைப்போம் இல்லையா, அந்த வேக வச்ச தண்ணியை தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் ஆறிடும். அந்த தண்ணியை நம்ம ஹேர் வாஷ் முடிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை லாஸ்ட்டாக நம்ம வந்து தலையில் ஊற்றி அலசிக்கலாம். இந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு வந்து ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அந்த ஸ்டார்ச் எல்லாம் நம்ம தலையில் ஆட் ஆகிறப்போ அந்த ஹேருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஸோ நம்ம வெளியே காசு கொடுத்து கண்டிஷனர் வாங்காமல் இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய கண்டிஷனரை நம்ம வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியில் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ நம்ம பார்க்கலாம் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் friends.